நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளை கேட்டு வளர்ந்துருக்கிறோம். எப்பவும் அமைதியாயிரு, சத்தம் போடாத, கோபமோ ஆசையோ வெறுப்போ எதா இருந்தாலும் அடக்கி வையே, இப்படிதாங்க நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆனா நீங்க எப்போது ஒரு சத்தத்தை அடக்குறீங்களோ அது உடலுக்குள்ளார ஒரு நச்சு புண்ணாக மாறிடுதுன்னு ஓசோ சொல்றாங்க. இந்த நச்சுத்தன்மையெல்லாம் அகற்றுவதற்காக தான் ஓஷோ இந்த அதிகாலை ரகசியத்தை நம்மளுக்கு சொல்றாருங்க. இது பிரபஞ்சமே உங்களுக்கு தன்னுடைய கதவை திறந்து வைக்கும் நேரம் பாங்கிறார். ஓஷோவின் கூற்றுப்படி பிரபஞ்சத்துல அமைதி என்பது எப்போதும் இருக்கு. ஆனா நம்முடைய மனதின் சத்தம் அதை மூடிடுது. அதிகாலை 5 மணி என்பது உலகத்தின் சத்தம் இன்னும் எழாத நேரம். இந்த அமைதியான நேரத்துல நீங்க எழுப்பக்கூடிய மிக சிறிய ஒலி கூட பிரபஞ்சத்தில் ஆழமான அதிர்வை ஏற்படுத்தும். உங்களுடைய குரல், சுவர்கள், வாகனங்கள், பேச்சுக்கள் ஆகியவற்றின் தடைகள் எதுவுமே இல்லாம நேரடியாக ஆகாயத்தோட அப்படி பேசுதுங்கிறாருங்க. இந்த நேரத்துல உங்களுடைய மனம் மென்மையாக இருக்கும், எளிதில் வளையக்கூடிய தன்மையோட இருக்கும். அதாவது நீங்க எதை விரும்புறீங்களோ அதை அது நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மையோட இருக்குங்கிறாருங்க. நாள் முழுவதும் வேலை செய்து களைப்படையாத, வெளிப்புற தகவல்களால் நிரப்பப்படாத ஒரு தூய தாளாக உங்களுடைய மனம் இந்த அதிகாலை நேரத்துல இருக்குது பாங்கிறார். இந்த தூய நிலையில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது ஆழமாக வேரூன்றும். நீங்கள் மகிழ்ச்சியான ஒளியை எழுப்பினால் அந்த மகிழ்ச்சி ஆழமாக பதியப்படும் இந்த பிரபஞ்சத்தோடு. உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் தோணும், இத நான் எப்ப செய்யறது, எப்படி செய்யறது? எப்ப செய்யறதுங்கிறது அதிகாலை 5 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எப்படி செய்யறது அப்படின்னா, இத நீங்க தியான நிலையில செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாறுதல் உங்களுக்குள்ளார வரும். இல்ல உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நீங்க இத செய்யலாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உள் சப்தத்தை வெளியேற்றிடணும். அதுதான் விஷயம். இப்ப ஓசோ சொல்றத கொஞ்சம் நல்ல தெளிவா கவனிங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய உணர்வுகள், அதாவது கோபம், பயம், அச்சம், கவலை எல்லாம் போயிருங்க. அதிகாலையில நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் பூரா நம்மளுக்கு நிம்மதியா இருக்குங்க. சரி வாங்க ஓஷோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. முதல்ல உங்களுடைய தொண்டையிலிருந்து மேல்புறமாக ஒரு சத்தம் எழுவதை உணரத் துவங்குங்க. ஒரு முனகல் அல்லது ஒரு மெல்லிய பாட்டு அல்லது ஒரு ரீங்காரம் என ஏதாவது ஒரு சத்த அதிர்வுகள் எழுவதை உணருங்கள். நீங்கள் ஒரு மெல்லிய பாடலையோ அல்லது சோக குரலையோ நீங்கள் உணரத் துவங்கினால் அதற்குள் செல்லுங்கள். அதற்காக வெக்கப்பட வேண்டியதில்லை. அது உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்காதீங்க. அது உங்கள் உடலில் ஒரு அசைவை ஏற்படுத்தினால் நீங்களும் அசையுங்கள். அந்த சத்தம் உங்களை ஆட்கொள்ளட்டும். உங்கள் இருத்தலில் பெரிய சத்தம் அணை கட்டி நின்னுகிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல அது பீரிட்டு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. அது வெளியே வராவிட்டால் நீங்கள் லேசாக உணரவே மாட்டீங்க. அது வெளிவருவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். அது பிறக்க காத்திருக்கிறது. அது உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதற்கு உதவ இது ஒன்றுதான்ப்பா வழி. நம்முடைய அடிப்படை இருத்தல் என்பது சத்தத்தினால் ஆனது. அதுதான் நமது இருத்தலின் புராதான நுண்ணறிவு. நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய சத்தம் வேலை செய்ய துவங்காது. நீங்கள் அதை பார்ப்பதனால் அது வேலை செய்யவே செய்யாது. அது சுறுசுறுப்பாகி நகர்ந்து உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அதனால் மெல்லிய குரல் எழுப்புங்கள், பாடுங்கள். தினமும் காலையில் அதிகாலையில் சூரியோதயத்திற்கு முன்னால் 5 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரம் பாடுங்க. மெல்லிதாக ரீங்காரம் செய்யுங்க, லேசா அலறுங்க. அந்த சத்தங்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அந்த சத்தம் வெளிப்படையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு அர்த்தம்லாம் தேவையே இல்லை. நீங்க அதை ரசிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அர்த்தம். நீங்கள் அசைய வேண்டும். அது சூரிய உதயத்தை புகழ்வதாக கூட இருக்கட்டும். சூரியன் உதயமானதும் அதை நிறுத்திருங்கிறாருங்க. அது நாள் முழுவதும் உங்களை ஒருவித லயத்தில் வைத்திருக்கும். நீங்கள் காலையில் இருந்து இசைவோடு இருப்பீங்க. அன்றைய நாள் ஒரு வித்தியாசமான தரத்துல இருக்கிறத உங்களால உணர முடியும். நீங்கள் அதிக அன்போடு, அக்கறையோடு, அதிக பாசத்தோடு, அதிக நட்போடு இருப்பீங்க. வன்முறை, கோபம், ஆசை, தற்பெருமை ஆகியவை மிகவும் குறைவாக உங்களை ஆக்கிரமிச்சிருக்கும். நீங்க ஆட விரும்பினா ஆடிருங்க, நீங்க அசைய விரும்பினா அசைஞ்சிருங்க.
இதுல முக்கியமான விஷயம், நீங்க எதையுமே கட்டுப்படுத்த கூடாது, சத்தம் தான் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, யோக விஞ்ஞானத்தின்படி சூரிய உதயத்திற்கு முன்னாடி காற்றில் பிராணவாயு அதிகமா இருக்கும். நீங்க ஆழ்ந்து மூச்சு விடும்போது உடலின் ஒவ்வொரு அணுவும் புதுப்பிக்கப்படுது. உங்கள் குரலை நீங்கள் எழுப்பும் போது அது ஒரு சாதாரண செயலே கிடையாதுங்க. அது உங்கள் நுரையீரலில் இருந்து பிராணனை இழுத்து உங்கள் உடலின் 7 சக்கரங்களையும் தூண்டும் ஒரு செயல்முறைதான். ஓஷோ தொடர்ந்து வலியுறுத்துறது இதுதாங்க. நீங்க எதை அடக்குகிறீர்களோ அதுவே உங்களுடைய நோய்ங்கிறாருங்க. சின்ன வயதுல அழக்கூடாது என்று சொல்லப்பட்ட சோகம், கோபத்தை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லப்பட்ட ஆத்திரம், பாசத்தை காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்ட அன்பு, இவை அனைத்தும் உங்கள் உடலில் உணர்வு முடிச்சுகளாக சிக்கி இருக்குதுங்க. இந்த முடிச்சுகள் உங்கள் சுதந்திரமான ஓட்டத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வெளிப்படையாக சிரிக்க முடியறதில்ல, வெளிப்படையாக கோபப்பட முடியறதில்ல, வெளிப்படையாக வாழவே முடியறதில்லைங்க. ஓசோ சொல்றாங்க, குரல் அப்படிங்கிறது வெறும் பேசுவதற்கான கருவி மட்டும் கிடையாதுப்பா, அது உங்கள் உணர்ச்சி அதிர்வுகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாலம். நீங்கள் பாடும்போது, ஒரு இம் என்று ஓசையிடும் போது அல்லது கத்தும் போது அந்த அதிர்வுகள் நேரடியாக உடலுக்குள் சிக்கிய அந்த உணர்வுகளை எல்லாம் தாக்கி அதை தளர்த்துது. இது ஒரு உள் மசாஜ் போன்றதுங்கிறாருங்க. உங்களால் பேச முடியாத போது, அழுகை அல்லது அலறல் வெளியே வரும்போது நீங்கள் உண்மையில் குணமடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இருத்தல், இந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இருத்தல் வெளியேறக்கூடிய இந்த மாதிரியான அழுக்கால் வெறுமையாக்கப்படுதுங்கிறாருங்க. இந்த செயலுக்கு எந்த இலக்கணமும் இல்ல, நீங்க சரியா பாடணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. உங்களுடைய குரலை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. அது சிரிப்பாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், அல்லது காட்டு விலங்குகள், பறவைகள் போல ஏதாவது ஒரு சப்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையதாக இருக்க வேண்டும். அதுதான்ப்பா முக்கியங்கிறாருங்க. நீங்க ஒரு பாட்டை போட்டு கேக்குறது இங்க முக்கியம் இல்லைங்க. உள்ளுக்குள்ளார இருந்து, உங்களுக்குள்ளார இருந்து அது வெளிப்பட வேண்டும். அதுதாங்க இங்க முக்கியம். அன்பானவர்களே, இந்த அரை மணி நேரமும் நீங்க ஏதோ சப்தம் எழுப்புன அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது உங்களுடைய பழைய சுயத்தின் தடைகளை உடைச்சிருக்குதுங்க. ஓஷோவின் கூற்றுப்படி இந்த செயல்முறை தினசரி நிகழும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உண்மையான மாற்றம் இதெல்லாம் தாங்க. பயம் மறையும். உங்களுடைய தொண்டையில் அடைபட்டிருந்த பயம் வெளியேறியதால் நீங்கள் இயல்பாகவே அதிக தன்னம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆற்றல் பாயும். சத்தம் வெளியேறதுனால உங்களுடைய சக்கரங்கள், அந்த 7 சக்கரங்களும் தூண்டப்படுதுங்க. நாள் முழுவதும் உங்களுக்கு தடையில்லாத புதிய சக்தி கிடைக்குது. கலைநயம் வெளிப்படும். நீங்கள் சத்தம் மூலம் உங்களை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் பேச்சில், எழுத்தில், வேலையில் ஒரு தன்னியல்பான கலைநயம், கிரியேட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எழுப்பக்கூடிய ஓசை எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது சினிமா பாடலாக கூட இருக்கலாம், இல்ல சாதாரண முணுமுணுப்பாக கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம், தொண்டையிலிருந்து சப்தம் வெளியில வந்துடணும். அதுதாங்க விஷயம். இதுக்கு சில மந்திரங்களை கூட நீங்க உபயோகிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஓம், ஓம் மணி பத்மேகம் மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகம்லாம் தெரியும். இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பிட்டு ஓம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுல உடனடி அமைதி கிடைக்கும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட சும்மா அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்திருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா மிக அற்புதமான தெளிவு கிடைக்குங்க. அழகா சொல்லுங்க. அந்த ஓம் அப்படிங்கறத அப்படியே அடிவயத்துல இருந்து இழுத்து பிரபஞ்சத்தோட சேர்த்து இணைச்சு சொல்லுங்க. இது அப்படியே ரிப்பீட்டா சொல்லிட்டே வர வர பாத்தீங்கன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து சேருங்க. நம்ம ஓம்கார தியானம் எப்படி பண்றதுங்கிறத நிச்சயமா ஒரு வீடியோ பண்ணலாம் மிக விரைவிலேயே. அதே மாதிரிதான் இந்த திபத்திய மந்திரமும், ஓம் மணி பத்மேஹும், அதுவும் அதே மாதிரிதாங்க. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பவர் இருக்கு. ஓஷோ இந்த மாதிரி வலியுறுத்தி எல்லாம் சொல்லவே இல்லை. உங்களுக்குள்ளார இருந்து ஒரு சப்தம் வெளியில வரணும். அதுதான் ஓஷோ சொல்லக்கூடிய விஷயமே. சரிங்களா? மொத்தத்துல 5 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய சப்தம், அந்த உள் சப்தம் வெளியில வந்துடணும். அதுதான் சொல்றாரு. இன்னுமே நீங்க கூடுதல் கவனத்தோடு, விழிப்புணர்வோடு
அந்த சப்தங்களை நீங்க எழுப்பும் பொழுது இந்த இறைநிலையோடு இந்த பிரபஞ்சத்தோடு நீங்க கலந்திருப்பதா உணர்ந்து அப்படியே சொல்லுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிச்சயமா இத ஒரு 21 நாள் மட்டும் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க இதை விடவே மாட்டீங்க. ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி செய்யலைன்னா கூட எதையோ விட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம காலையில பண்ணி பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அந்த காலை நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு புத்துணர்ச்சியோட இருக்குங்க. அன்னைக்கு நாள் பூரா நம்மளுடைய முகத்துல மலர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளிப்புற சூழல்கள்ல இருந்து நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் அண்டவே அண்டாதுங்க. அப்படியே அது தாக்குனா கூட நம்மளால அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். அன்பானவர்களே, இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட மாற்றங்களை உணர்ந்தீங்க அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. இத மற்றவர்களும் முயற்சி பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக உங்களுடைய கமெண்ட் அமையுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.